ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் பிரெந்தா குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் புலாவ். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், இஞ்சி பூண்டு விழுது, சோயா பீன்ஸ், ரைஸ். தாளிப்பு பொருட்கள்: பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு, கல்பாசி. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் தாளிப்பு பொருட்களை சேர்க்கவும். தாளிப்பு பொருட்கள் நன்றாக பொரிந்ததும் நறுக்கி வைத்த வெங்காயத்தை சேர்த்து நன்றாக வணக்கவும். வெங்காயம் நன்றாக வணங்கியதும் வெஜிடபிள் புலாவிற்கு பிரியாணி மசாலா எதுவும் சேர்த்தாமல் வெறும் பச்சை மிளகாய் காரத்தை மட்டும் சேர்க்கவும். அதன் பிறகு வணங்கிய வெங்காயத்துடன் பச்சை மிளகாயை சேர்த்து நன்றாக வணக்கவும். நன்றாக வணங்கியதும் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வணக்கவும். இஞ்சி பூண்டு விழுது நன்றாக வணங்கியதும் அதன் பிறகு வெட்டி வைத்த கேரட், பீன்ஸுகளை சேர்த்து நன்றாக வணக்கவும். அதன் பிறகு ஹாட் வாட்டரில் ஊற வைத்து எடுத்துள்ள சோயா பீன்ஸை சேர்த்து நன்றாக வணக்கவும். புலாவிற்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து அதன் பிறகு 1.5 டம்ளர் ஜீரக சம்பா அரிசிக்கு 3 டம்ளர் அளவு தண்ணீர் ஊற்றி நன்றாக கிளறிவிடவும். அடிப்பிடிக்காமல் நன்றாக கிளறிவிட்டு அதன் பிறகு கொதி வந்தவுடன் ஊற வைத்து கழுவிய ஜீரக சம்பா அரிசியை போட்டு நன்றாக கிளறிவிடவும். நன்றாக கிளறியதும் குக்கரை மூடி 3 விசில் விடவும். விட்ட பின் 10 நிமிடம் கழித்து குக்கரை திறந்து நன்றாக கிளறிவிட்டால் சுவையான வெஜிடபிள் புலாவ் ரெடி. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெஜ் புலாவ் ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.